விஜய் கட்சியில் சொல்லிட்டாங்க, அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தலைமையில் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. அது எதிர்பார்த்து தானா இல்லை கட்சிகளுக்கு ஏமாற்றமா? எடப்பாடியார் முதலமைச்சரானா இவர் துணை முதலமைச்சராக கூட வரலாம். அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டால் அவருக்கு நல்லது, அவர் தொண்டர்களுக்கு நல்லது. ஆனால் எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக அவர் கட்சி அறிவித்தார். திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்தால்தான் திமுக ஆட்சியை நாம் அகற்ற முடியும். அதை விடுத்து நானே ராஜா நானே மந்திரி என்று நினைத்தால் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு விஜயை திமுகவினுடைய பி டீமாகத்தான் நினைப்பார்களே தவிர அவர் திமுகவை எதிர்ப்பதற்காக கட்சி நடத்துகிறார் என்ற எண்ணம் வராமல் போய்விடும். அவர் கூட காங்கிரஸ் போயிருங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் அழிந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 MP சீட்டு வந்தால் போதும், அதுதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய எண்ணமாக இருக்கிறது. விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஒரு விரிசல் வரும் சார், கண்டிப்பாக ஒரு பிளவை தவிர்க்க முடியாது. காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் விஜய்க்கு சாதகம் தானே அது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கட்சி அறிவித்த பிறகு யாருக்கு அதிர்ச்சி, கூட்டணிகள் ஒன்றிணையுமா? இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு முனவர் பாஷா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு முனவர். வணக்கம் சார். விஜய் கட்சியில் சொல்லிட்டாங்க, அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தலைமையில் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. அது எதிர்பார்த்து தானா இல்லை கட்சிகளுக்கு ஏமாற்றமா? யாருக்கும் எந்த ஏமாற்றமும் இல்லை. அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சியை அவரை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்கள் இளம் பெண்களை ஈர்த்திருக்கிறார். அதில் தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் எந்த அரசியல் கட்சியும் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கின்ற முழக்கமாக இருக்கலாம். ஆனால் கள யதார்த்தம் என்பது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 2 திராவிட இயக்கங்களுக்கு இடையிலே தான் என்றைக்கு 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனியே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து அதிமுக திமுக என்ற போட்டி தான் இருமுனை போட்டியாக இருந்து கொண்டு இருக்கிறது. 3வது அணி ஒரு முயற்சி பண்ணுகின்ற போது தலைவர் மூப்பனார் 77 முயற்சி செய்தார். அதே போல் 1989 ஒரு முயற்சி செய்தார். இந்த முயற்சிகளில் எல்லாம் 27 சட்டமன்ற தொகுதிகளைத்தான் பெற முடிந்ததை தவிர மூப்பனார் தான் முதலமைச்சர் என்று சொல்லி ராஜீவ்காந்தி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தும் கூட தலைவர் மூப்பனாரை முதலமைச்சராக்க முடியவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது கள நிலவரம் என்பது திமுக அதிமுக இவர்கள் இருவருக்குள்ளே தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள். மக்களும் அதைத்தான் விரும்பி வாக்களிக்கிறார்கள். விஜய் இப்போ சொல்கிறது பயன்தருமா அவருக்கு? சார், அதாவது விஜயை பொறுத்தவரை அவர் கள நிலவரங்களை கவனிப்பாரே. ஆனால் கரூரிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. 41 பேர் உயிரிழக்கிறார்கள். உயிரிழந்ததற்கு பின்னால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவர்களெல்லாம் போலீஸாரால் தேடப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது இவர்கள் அந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதை போலவும் கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதற்கு பொறுப்பு என்று அவர் மீது பழியை சுமத்திவிட்டு இவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் விஜய் யாரை நம்பி கட்சி ஆரம்பித்திருக்கிறார்? இந்த நிர்வாகிகளை நம்பி. இந்த நிர்வாகிகள் கைதாகி இருப்பார்களே. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் இன்னும் கட்சிக்கு உயிரோட்டத்தை கொடுத்திருக்கலாம், எழுச்சியை உருவாக்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவசாலிகள் யாரும் விஜயை சுற்றி இருப்பதாக தெரியவில்லை. உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் அவர் பேசுகிறார், நான் 10 ஆண்டுகள் திமுகவிற்கு உழைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறார். ஆக இவர் தொடர்ந்து அந்த கட்சியில் இருப்பாரா அல்லது வேறு ஏதாவது கட்சிக்கு தாவுவாரா விஜய் வெற்றி பெறாமல் போய்விட்டால் என்கின்ற போது இதெல்லாம் சந்தேகம் வருகிறது. எனவே விஜயை பொறுத்தவரை ஒரு நிதர்சன உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் கூட ஒரு கட்சியை தமிழக முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஜானகி அம்மையாரோடு கூட்டணி சேர்ந்தார். தேர்தல் களத்தை சந்தித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. அதை போலவே மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தினார். அவர் மட்டும்தான் விருத்தாச்சலத்திலே வெற்றி பெற முடிந்ததை தவிர அவரால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. எப்பொழுது எதிர்க்கட்சியாக வருகிறார் என்றால் ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்து அதில் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். ஆக
தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் என்பது விஜயை பொறுத்தவரை இன்னும் நீண்ட காலம் அரசியலிலே இருக்க வேண்டிய வயது இருக்கிறது அவருக்கு. ஆனால் அவர் தலைமையில் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மற்றவர் யார் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம்ல. சேர்றதுக்கு இது வரைக்கும் யார் வந்தாங்க சொல்லுங்க? அப்படி ஏதாவது வரக்கூடியவர்கள் இருந்தால் அரசியலில் கழிவுகளாக இருக்கின்றவர்கள் தான் வர முடியும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, யாருமே சேர்த்துக்காம வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அங்கே வர முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவர்கள் மீதெல்லாம் ஏராளமான ஊழல் வழக்குகள் இருக்கிறது. ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கின்ற விஜய் இவர்களை எல்லாம் சேர்த்து கொள்வாரே, ஆனால் அவருடைய மரியாதையும் அவருடைய கொள்கையும் அடிபடுமா இல்லையா? சேர்த்துக்குவாங்களா இல்லையா? யாரு சேர்த்துக்கினார்னா அவர் சொல்றதுல வந்து நிதர்சனம் இல்லை, அவர் சொல்வதில் உண்மை இல்லை என்று தானே தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பாங்க. இப்போ இருக்க நிலைமையை பார்க்கும் பொழுது உடனே டிடிவி சேராவிட்டால் கூட எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3 மாசம் கழிச்சு எதிர்காலத்தில் அவரை சேர்த்துட்டா அந்நிய செலாவணி மோசடி அங்கீகரிக்கிறாருன்னு அர்த்தமா? நான் கேட்குறேன். விஜய் வந்து நீங்கள் அப்புறம் எப்படி நீங்களும் மற்றவங்களும் வேறுபட்டு இருப்பீங்க? நீங்கள் தமிழ்நாட்டிலே அரசியலில் நேர்மை ஒழுக்கம் நாணயம் சொன்னால் 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்து எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். அவர் உங்கள் கூட சேர்றாருன்னா மக்கள் நம்புவான். சேருவார் அவர்? அது வந்து காலம் முடிவு செய்யணும் சார். நான் என்ன சொல்கிறேன், சேர்த்துக்கிட்டா திரு வாசனை தான் சேர்த்துக்கணுங்கிறீங்க. அப்படி சொல்லலை சார். அவங்கள போன்றவர்கள் சேர்ந்தால் ஒருவேளை உங்களுக்கு மரியாதை இருக்கலாமே தவிர, நீங்கள் அதை விடுத்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை சேர்த்து கொண்டால் நீங்கள் வந்து ஏதோ பாஜக வந்து எங்களுக்கு அரசியல் கொள்கை எதிரி அதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது இது ஊழல் ஒழிப்பு என்பது கொள்கை இல்லையா உங்களுது? இப்போவே நீங்கள் கத்திரி போடுறீங்களே. யாரு நீங்கள் டிடிவி சேர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, ஊழல் எதிர்ப்புன்றது உங்கள் கொள்கை. ஊழல்வாதிகளை சேர்த்துக்குன்னா அப்புறம் நீங்கள் பாஜகவோட சேர்றதுல என்ன தப்பு? பாஜகவோடையும் சேரலாமே, என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு? பாஜக இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவத்திற்கு பின்னால் உங்களுக்கு அரசியல் ரீதியாக தைரியம் கொடுத்த கட்சிகளில் எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சிபிஐ விசாரணை தேவை என்று சொன்னாரோ அதை போல எடப்பாடியார் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். இவர்களெல்லாம் தான் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார்களே தவிர உங்களை நசுக்க வேண்டும் என்று நினைத்த திமுக கூட்டணியுடைய கொள்கைகளை அப்படியே நீங்கள், அதாவது பழைய பாட்டில் புதிய பாட்டில் பழைய கல்லுன்ற மாதிரி திமுக சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு கட்சி. அப்போ தனியாக அவர் பின்னால் வேறு யார் போவாங்க? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், யார் போவாங்க? அவர் நிழல் தான் போகணும், வேறு யார் சார் போவா? அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறார். அவர் சொல்லலாம் சார். தமிழ்நாட்டு அரசியல் உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர் கள நிலவரம் தெரியும். இது வரைக்கும் அது மாதிரி நடந்திருக்கா? எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருக்கார். மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா வந்து கலைஞர் வந்தால் எனக்கு 10 லட்சம் நிதி கிடைக்கும், எம்ஜிஆர் முகத்தை காட்டினால் எனக்கு 10 லட்சம் ஓட்டு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கிக்குரிய ஒரு மனிதராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு இருந்தார். அதனால்தான் அவர் வந்து 72 கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்த உடனேயே அவருடைய கட்சி 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. ஸ்தாபன காங்கிரஸ் சார்பிலே சித்தன் போட்டியிடுகிறார், அவர் 2வது இடம், திமுக 3வது இடத்திற்கு போய் டெபாசிட் இழக்கிறது. இதுதான் கள நிலவரம். அப்படிப்பட்ட ஒரு பரிசோதனையை அட்லீஸ்ட் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையாவது அந்த முயற்சியை விஜய் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்து அவருக்கு என்ன இருக்குன்றதை பார்த்துருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த இடைத்தேர்தலாம் நாங்கள் போட்டியிட மாட்டோம், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, இதை டெஸ்ட்லேயே ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நம்பி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்திருக்கின்ற தாவேகா தொண்டை மனம் உடைந்து போய்விடுவானா இல்லையா? ஆனால் இதில் முழுக்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அப்படி நினச்சி தானே சார் அவர் நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. இல்லை, அந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் இது மாதிரி சொல்லி எத்தனை வாக்கு வங்கி கிடைக்கிறது, இடங்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி பார்க்குறதுக்கு வந்து சார், அதுவே சப்போஸ் வந்து விஜயகாந்த் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க, நிலைமை என்ன? உங்களை நம்பி இருக்கிற தொண்டை அங்கே எங்கே அண்டாங்குண்டா எல்லாத்தையும் அடமானம் வச்சு உங்களுக்காக போஸ்டர் அடித்து பத்திரிகையை பார்த்தீங்கன்னா புரட்டினா பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்தானே, அவனுடைய நிலைமை என்ன? நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க பணம், இதை 41 பேர் இறந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் கொடுத்தீங்க.
அது மாதிரி உங்கள் கட்சிக்காரன் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா நீங்கள்? நிலைமை என்ன? அரசியல் என்பது வெற்றி பெற்றவர்கள் கூட தான் இருப்பாங்க. அப்போ வெற்றி பெறணும்னு சொன்னால் ஆனானப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேர்தலை சந்திக்கும் போது கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிட்டாரு, முஸ்லீம் லீக்கை சேர்த்துக்கிட்டாரு. ஆக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி தான் திமுகவை எதிர்த்தார். கூட்டணியே இல்லாமல் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு விஜய் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும்? அவரு முதல்வர் வேட்பாளர், மற்றவர்கள் வேண்டுமானால் வந்து சேர்ந்து கொள்ளலாம். வேண்டுமானால் எப்படி சார் வருவாங்க? அதுக்கான முயற்சி என்ன நீங்க எடுக்கிறீங்க? அவங்க விருப்பம் தான் வருவாங்கல்ல. அது எப்படி விரும்பி எப்படி வருவாங்க சார்? மாட்டாங்க. நீங்க விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு விரும்பி வந்துருவாங்களா? இல்ல நீங்க சொன்ன கட்சிகளா வராதா? எந்த சார் அவங்க வந்தா உங்களுக்கு தான் சார் கெட்ட பேருன்றேன். ஓபிஎஸ் வர மாட்டாரா? சார் அவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேருன்றேன். அவங்களுக்கு என்ன நல்ல பேர் இருக்கு மக்கள் மத்தியில்? தர்ம யுத்தம் நடத்தினார்ல, யாரை எதிர்த்து நடத்தினாரு? சசிகலாவையும் தினகரன் குடும்பத்தையும் எதிர்த்து தான் நடத்தினாரு. இப்போ அவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்கள? அப்போ நீ நடத்தின தர்ம யுத்தமே அதர்ம யுத்தமா? அவங்கள போய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா விஜய் அந்த அந்த கேட்டகரியில் தானே மக்கள் பார்ப்பாங்க. அப்போ யார் வருவாங்க விஜய் கூட்டணிக்கு? விஜய் கூட்டணிக்கு அவர் தான் சார் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேரணும். கடைசியில் திமுகவை தோற்கடிக்க விஜய் முதல்வர் வேட்பாளராக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அண்ணா திமுக வர வாய்ப்பு இருக்கா? சார் அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் மறுபடியும் சொல்ல திமுக அண்ணா திமுக தான் அரசியல் போட்டியே. அப்படி இருக்கும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அறிவாளியாக இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் எப்படி ஆந்திராவில் பண்ணார் பாருங்க, அது மாதிரி ஒரு துணை முதலமைச்சராகி அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களை கோடிக்கணக்கான ரூபாய்களை கடன் வாங்கி செலவழித்து கடனாளியாக இருக்கின்ற அவங்கள எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லையா எடப்பாடியார் முதலமைச்சரானால் இவர் துணை முதலமைச்சராக கூட வரலாம். அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டால் அவருக்கு நல்லது, அவர் தொண்டர்களுக்கு நல்லது. ஆனால் எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக அவர் கட்சி அறிவித்தார் சார். எல்லாருமே வந்துங்க அவங்கவுங்க முதலமைச்சராக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கலை யதார்த்தம், கள நிலவரம். நீங்கள் இன்னைக்கு எப்படி அண்ணா திமுக திமுகவை தீய சக்தி திமுகவை எந்த காலத்துலேயும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் ரத்தத்தோட திமுக எதிர்ப்பு கலந்ததுன்னு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டிட்டு போயிருக்காங்க. அதே உணர்வு விஜய்க்கு வந்தாகணும். ஏன்னா 41 உயிர்கள் பலி கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் திமுகவினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் தான், அவர்கள் செய்த சதி தான் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்தால்தான் திமுக ஆட்சியை நாம் அகற்ற முடியும். அதை விடுத்து நானே ராஜா நானே மந்திரி என்று நினைத்தால் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு விஜயை திமுகவினுடைய பி டீமாகத்தான் நினைப்பார்களே தவிர அவர் திமுகவை எதிர்ப்பதற்காக கட்சி நடத்துகிறார் என்ற எண்ணம் வராமல் போய்விடும். அவர் கூட காங்கிரஸ் போயிருங்கிற மாதிரி பேச்சு இருக்கு சார். காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க திமுகவினுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்ற ஒரு கட்சி. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாக 96 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றிருந்த போது கூட 2006 காங்கிரஸ் அமைச்சர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே சோனியா காந்தி ஈடுபடவில்லை. அது மட்டுமல்ல, வாரிய தலைவர்களை எதிர்பார்த்து பல காங்கிரஸ் தலைவர்கள் காத்திருந்தார்கள். அதற்கும் சோனியா காந்தி ஒத்து வரவில்லை. அவர்களை பொறுத்தவரை மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகன் தாலி அறுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கொடுமைக்கார மாமியாரை போல தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் அழிந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 எம்பி சீட்டு வந்தால் போதும், அதுதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அவர்கள் எப்படி காங்கிரஸ் எப்படி திமுகவிற்கு அடிமையாக இருக்கிறதோ அதை போல திமுகவும் காங்கிரஸ் காட்டுகின்ற கை நீட்டுகின்ற திசையிலே போய் கிணத்துல விழுனா கூட விழ தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பிலே சுனில் என்பவர் ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்டு எங்கள் தலைவர் வாசனோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதி என்று சொன்னார்கள். ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று திமுகவே கொடுக்கின்ற தொகுதி என்றார்கள். தலைவர் கூட சரின்னு ஒப்புக்கொண்டு மயிலாடுதுறையிலே போட்டியிடுவதற்கும் தயாராகி கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலே திடீரென்று டெல்லிக்கு பேச்சுவார்த்தை நடத்த டிஆர் பாலுவும் கனிமொழியும் டெல்லிக்கு செல்கிறார்கள். ராகுல் காந்தி சோனியா காந்தி இவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். அப்பொழுது காங்கிரஸிற்கு 6 நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லுகின்ற போது ஏன் இவ்வளவு குறைவு என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த டிஆர் பாலு கனிமொழி நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எந்தெந்த கட்சி
ஒரு கட்சி பேரையும் சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2 தொகுதி. அரசியல் சாணக்கியத்தனம் இருந்ததுன்னா ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2 கொடுக்குறது எனக்கு ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு ஒரு 10 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 10 இது 2 சேர்ந்தா 12 ஆகிடும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் திமுக தலைமை நீங்கள் கேட்குற தொகுதியை கேட்டு வாங்கிக்கோங்க, நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அது எங்கள் விருப்பம், அதில் நீங்கள் தலையிடாதீங்க. இது கலைஞர் இருந்தால் சொல்லியிருப்பார். அந்த ஆளுமை திறன் ஸ்டாலினுக்கு இல்லாதனால அவர் திமுக வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சொல்வதற்கு தலையாட்டுகின்றவர்களாக ஆகிவிட்ட காரணத்தால் இவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இந்த முறையாவது ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தை நாம் அடைந்தாக வேண்டும், அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறார்கள். இது தொண்டர்களின் உணர்வு. டெல்லி தலைமைக்கு அந்த உணர்வே இருக்காது. அவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேண்டாம் திமுகவோட தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா இன்னொரு 96 எப்படி தலைவர் மூப்பனார் அதிமுகவோட கூட்டு வேண்டாம் என்று சொன்னபோது அகில இந்திய காங்கிரஸ் அதிமுகவோடு தான் கூட்டு என்று சொன்னதைப் போல அப்படி ஒரு சூழ்நிலை வருமையானால் இன்னும் ஒரு பிளவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் இதை எதிர்க்கிறார். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்கிறார். திருநாவுக்கரசு சொல்கிறார், மாணிக் தாகூர் சொல்கிறார். காங்கிரஸில் இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் இனியும் திமுகவை நம்பி பலிகடா ஆகிவிடக்கூடாது, இந்த முறை ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு எதிராக ஒரு முடிவெடுத்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் பிளவுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது. பிளவுபடுனா அவங்க விஜய் பக்கம் போவாங்கிறீங்க? ஆமாம், விஜய்க்காக ஒரு அணி வெளியே வருவாங்க, ஒரு குரூப் வெளியே வருவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவங்க காங்கிரஸ் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கல்ல. யாருங்க நீங்கள் பிரிஞ்சா 96 கூட தான் மூப்பனார் வெளியே வந்தார். யார் பவர்ஃபுல்லாக இருந்தா? எல்லா இடத்துலையும் அது திரு மூப்பனாருடைய மூப்பனாருடைய ஆளுமை சார். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கின்ற உணர்வு ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்குது. காமராஜரை விமர்சித்தால் பேசுவதற்கு நாதி கிடையாது காங்கிரஸில். அதே மாதிரி பல விஷயங்களில் காங்கிரஸை கேவலப்படுத்துகின்ற வேலையை திமுக தலைமையும் திமுக தலைவர்களும் செய்தால் தட்டி கேட்கக்கூட நாதி இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவருக்கே தெரியாமல் அங்கே அவருடைய தொகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுகிறார்கள். நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதால் நான் தொட்டால் தீட்டு என்று என்னை அழைக்காமல் இருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் புகைச்சல் அதிகமாக இருக்கிறது. ஆக என்றைக்கு இருந்தாலும் 2026 என்பது காங்கிரஸ் ஒன்றுபட்ட காங்கிரஸாக தேர்தலை சந்திக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஒரு விரிசல் வரும் சார், கண்டிப்பாக ஒரு பிளவை வந்து தவிர்க்க முடியாது. காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் விஜய்க்கு சாதகம் தானே அது? சார் நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தால் மட்டும் வெற்றி பெற்று விட முடியாது. நீங்கள் பல கட்சிகளை இன்னும் சேர்க்கணும் சார். திமுக வந்து ஏற்கனவே ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்த்து வச்சுருக்காங்க. நாளைக்கு யார் வந்தாலும் யாரையும் விட போகிறதில்ல. கருணாஸுக்கு உதயசூரியன் சின்னம், தனியரசுக்கு உதயசூரியன் சின்னம், தமிமுன் அன்சாரிக்கு உதயசூரியன் சின்னம், இப்படி யார் யாரெல்லாம் அதிமுகவில் ரெட்டலைக்கு நின்று எம்எல்ஏ ஆனாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதயசூரியன் கொடுத்து நிற்க வைக்க போகிறாரு. இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் யாரையும் விடுறதில்ல. நீங்கள் ரோட்டில் தப்பி தவறி அந்த மவுண்ட் ரோடு அறிவாலயம் பக்கம் போயிட்டீங்கன்னா டக்குன்னு பிடிச்சி உள்ளே சேர்த்துக்கிறார், மனோஜ் பாண்டியனை சேர்த்தா மாதிரி. அதனால் புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி தமிழ்நாட்டில் திமுக மாறி போயிருக்கு. விஜயுடைய அரசியல் இதனால் பாதிக்கப்படுமா சார்? விஜயை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் சார் நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழ்நாட்டில் கூட்டு வைக்காத எந்த திராவிட இயக்கமும் இல்லை. எல்லாரும் கூட்டு வச்சவங்க தான். அதில் மந்திரியாக கூட இருந்திருக்காங்க மத்தியில். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், வைகோவாக மதிமுகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சனாதனம் எதிர்ப்புன்னு சொல்லி திமுகவை பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிற திருமாவளவனே வந்து திமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்போது அதில் 2 எம்எல்ஏக்கள் வந்த ஆள் தான் அவர். அதனால் இவங்கெல்லாம் உத்தமபுத்திரன்னா விஜய் மட்டும் உத்தமபுத்திரன் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் விஜய் பாஜகவோட கூட்டு வைக்கிறதுல தப்பு இல்லை. பொது எதிரியை வீழ்த்தணும் சார். அவங்க வந்து பொது எதிரி பாஜகவை வீழ்த்தணும்னு எல்லாம் அவங்க ஒன்றா சேரும்போது பொது எதிரி திமுக வீழ்த்துறதுக்கு விஜய் யாரோடையும் சமரசம் செய்வதில் தப்பு இல்லை. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமிக திரு மனோகர் பாஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.